திரு பொன் வில்சன், இங்க பதவிக்காக அல்லது சுயநலத்தோடு அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை திரு கேசிபியும் தனியரசும் குற்றம் சாட்டுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரியே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படியான சூழல் இல்லாததன் காரணமாகத்தான் அவரால் இடைத்தேர்தலிலேயே போட்டி போட முடியல அப்படிங்கிற விமர்சனத்தையும் சேர்த்தே வைக்கிறாங்க. இல்லை, கேசிபி அவர் வைக்கிற விமர்சனம் வேற, கட்சியை பற்றி. தனியரசு வைக்கிற விமர்சனம் வேற. தனியரசு என்னன்றாரு, திமுகவை நீங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது, எடப்பாடி வெறும் பிஜேபியை மட்டும்தான் குறை சொல்லணும். பிஜேபியை தூங்கினாலும் எந்திரிச்சாலும் முழிச்சாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் பிஜேபியை மட்டும்தான் நீங்க குறை சொல்லணும். மாணவிகள் பாலியல் பற்றியோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியோ, போதை கலாச்சாரத்தை பற்றியோ, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றியோ, அதை பற்றிலாம் நீங்க பேசவே கூடாது. நீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லைன்னா கூட நீங்க பிஜேபியை மட்டும் தான் பேசணும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அதுதான் அவருடைய குறிக்கோள். அதுதான். இதே தனியரசு கட்சி நடத்துறாரு. அவர் ஒரு பரமத்தி வேலூர்லயோ அல்லது நம்ம காங்கேயத்திலயோ நின்றாருன்னா தனிப்பட்ட முறையிலே 50,000 ஓட்டு குறைஞ்சது வாங்குவாரு. இல்ல திருப்பூர்லயோ ஈரோட்லயோ பாராளுமன்ற தேர்தல் நின்றாருன்னா நம்ம ஓபிஎஸ் வாங்கின மாதிரி ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குவார். அப்படி வாங்கி நிரூபிப்பாருன்னா நான் நம்புறேன். அதனால அதிமுக பேசுறதை விட அவர் கட்சியை பற்றி பேசி அவர் கட்சியில ஏதாவது இந்த தொகுதியில நிக்கலாம், ஏதாவது ஒரு தேர்தல நிக்கலாம், நின்று காமிச்சிருக்கலாம். இங்க எல்லாருடைய ஒரு கருத்து, ஒரு பேஸ் லைன் ஒன்னு இருக்குல்ல. திரு கேசிபி பேசுறதோ திரு தனியரசு பேசுறதோ அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு அதிமுக தான் நான் சொல்ல வரேன். தலைமை சொல்றாரு, இப்போ தொண்டர்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கிற மாதிரி சொல்றாரு. மொத்த தொண்டர்களும் எதிர்க்கிறாங்க. வெறும் தனி ஆள், அதாவது எடப்பாடி மட்டும்தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாரு. நாளைக்கு காலையில் தனியரசு அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல எடப்பாடியை விட்டுட்டு எல்லாரும் வாங்கினா 1.5 கோடி தொண்டர்களும் இவர்கிட்ட வந்துருவாங்க. அதே மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் இவர்கிட்ட வந்துருவாங்க. ஏன்னா அவங்க மட்டும் விரும்பலன்றாரு. ஏன்னா தனிப்பட்ட பேசுறதுனா 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஓட்டு போட்டது பத்தல, தோல்வி இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனா 1 கோடி தொண்டர்கள் பாராளுமன்ற தேர்தல் தலைமை மீது விமர்சனமே வைக்க கூடாது, தலைமை மீது எந்த விமர்சனத்தையும் வைக்காமல் அவர் அணுகணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கு? பொருத்தக்கூடிய விமர்சனம் வைக்கணும். நீங்க பொருந்தக்கூடிய விமர்சனம் வைக்கணும். தனிப்பட்ட முறையில் இந்த விமர்சனம் பற்றி அப்ப 1 கோடி தொண்டர்கள், 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள், 82 தலைமை செயலாளர்கள், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள், இவங்க எல்லாம் எப்படி சோரம் போயிட்டாங்களா? என்ன பேச்சு இது? அதாவது சில நிறை குறைகள் இருக்கிறது, இல்லன்னு சொல்லலாம், அதை பேசலாம், அதை விவாதிக்கலாம், அது வேற விஷயம். என்ன அதனால இப்படியே அதாவது அதிமுக என்பது ஒரு பெரிய கட்சி. நிறை குறைகளை சுட்டி காட்டுறதுங்கிறது கூட ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னு நீங்க சொல்ற அடிப்படையில் வச்சுப்போம். வெற்றி தோல்வி அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் தொடர் தோல்விகள் இருக்கு. ஆனா தோல்வியே மறுபடியும் கிடைத்தாலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கணும். அதுதான் எதிர்க்கட்சியாக, எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்க வேண்டிய ஒரு சரியான முடிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நீங்க சொல்றீங்க. இப்ப கேஜி சொன்னாரு 5 தொகுதி, இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவெண்டவன், ஜெயலலிதா அம்மா 2009 நிக்கல. அதற்கு பிறகு நின்றாங்க பெண்ணகரத்தில். அதோட விளைவை பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் அந்த காலகட்டத்தில், அதாவது நீங்க திருமங்கலம் ஃபார்முலா சொல்லுவோம், கும்முடி பூண்டி ஃபார்முலா அவங்க சொல்லுவாங்க, இது வேற. அதற்கு பிறகு 2012 கலைஞர் புதுக்கோட்டையில் நிக்கல. புதுக்கோட்டையில் நிக்காத போது அவர் சொன்ன வார்த்தைன்னா, சங்ககிரி தொகுதியில் ரிசர்வ் தொகுதி மிகப்பெரிய அராஜகம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். அந்த இடத்துல எப்படின்னா அவங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்சு. எது? ரிசர்வ் தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு கலைஞருக்கு. அதனால என்னன்னா நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. 2015 ஆர்கே நகர் தொகுதியிலேயே அவர் நிக்கல. இதே மாதிரி காரணங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போது தேர்தல் ஆணையத்தின் மேல கடுமையான விமர்சனத்தை திரு கருணாநிதி முன் வச்சாரு. இப்ப ஏன் தேர்தல் ஆணையத்தின் மேல கூட அப்படியான விமர்சனத்தை அதிமுக தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் சொல்லி இருக்காங்க. இல்ல எல்லாமே சொல்லி இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் மேலே சொல்றாங்க. தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கல. ஜெயக்குமார் எத்தனை தடவை பேசியிருக்காரு. தேர்தல் ஆணையம் வாய் மூடி புறக்கணிக்கிறது காரணமா நான் சொல்றேன். இல்ல நான் என்ன புறக்கணிப்பதற்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணமாக எது சொல்லப்படுகிறதுங்கிறது முக்கியம். இல்ல காரணமான ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப ஒருங்கிணைந்து அவர் பேசினாருன்னு சொல்றீங்க. பிப்ரவரி 2021
26ஆம் தேதி நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செயல் வீரர்கள் செயலி கூட்டத்தில் பேசுறாரு. கலைஞரின் தொண்டர்களாகிய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வெற்றியை நிரூபித்த வேண்டும். நாம் அடிமைகளால் ஆளப்படுகிறோம். இந்த இழிநிலையை மாற்றிட தொண்டர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றியை பறிக்க வேண்டும். எல்லா இடத்துலயும் இது சொல்ற வார்த்தை ஒன்றிணைந்து, ஒன்றாக இருந்து அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் ஒன்றாக இருந்து எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அந்த வார்த்தையை பேசுதா கற்பிக்க வேண்டிய அவசியம். இந்த கடிதத்திலையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம இந்த ஒரு கடிதத்தோட சுருக்கிரல. கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய தொடர் நிகழ்வுகளின் அடிப்படையில் இதை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டங்கள்ல தொண்டர்களினுடைய மனநிலை வெளிப்படல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அல்லது ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து எழக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் அதையெல்லாம் வெளிப்படுத்தலன்னு சொல்றீங்களா? அப்ப இப்படியான ஒரு கடிதமோ அல்லது இதில் பயன்படுத்தக்கூடிய முழு மனதோடு உழைப்பும் ஆர்வமும் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வார்த்தைகள் நிர்பந்தத்தின் அடிப்படையில் எழுத வேண்டிய தேவை. லைனா படிச்சிடலாம். 2011 சட்டமன்ற தேர்தல் தொடங்கி 2011 திருச்சி மேற்கு இடைத்தேர்தல் இருந்து உள்ளாட்சி தேர்தல் இருந்து கடைசியா டைம் இல்ல 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரைக்கும் 11 தோல்வி தொடர்ச்சியா திமுக. 11 தோல்விகள். 2 தொகுதியில அவங்க கலந்துக்கல, புதுக்கோட்டையில ஆர்கே நகர்ல 2 சேர்த்தா 13 தோல்விகள் சொல்லலாம். அப்போ அதற்கு பிறகுதான் கடிதம் எழுதுறாரு என்னன்னு எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். அப்போ ஸ்டாலின் எழுதின கடிதத்துக்கு இவ்வளவு நம்ம விளக்கெல்லாம் கொடுக்கல, இவ்வளவு வியாக்கியானம் பேசல. ஒரு கட்சியை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறது தான். இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கட்சியை உற்சாகப்படுத்த, அதுவும் எப்படி ஒரு புரட்சி தலைவருடைய பிறந்த நாள், அந்த கட்சியை தோற்றுவித்தவருடைய பிறந்த நாள், அதுல பேசும்போது எத்தனை தலைமுறைக்கு அந்த பெற்றோர் தவறும் இருந்திருக்கிறார்களோ இப்படிப்பட்ட தங்க மகனை பெறுவதற்குன்னு அவர் உணர்ச்சிகரமா பேசிட்டு வரும்போது ஜெயலலிதா அம்மா பேசும்போது நம்ம அடுத்து தோல்வி சந்திக்கிறோம், ஒரு வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னு பேசுறாரு. மற்றபடி கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் சேரணும்னா அதுல மாற்று கருத்து அதுல இருக்கலாம். அது சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், சேர முடியாமையும் போயிருக்கலாம். இப்போ நம்ம ஐயா கூட சொன்னாரு, நான் இரட்டையில எதிர்த்து நிக்க மாட்டேன்னு. கடந்த காலத்துல இரட்டையில எதிர்த்து நின்றவங்க கூட கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் நால்வர் அணி ஆரம்பிச்ச பிறகெல்லாம் அந்த மாதிரி நின்றுருக்கிறாங்க. நம்ம இல்ல சொல்றேன், அது ஒரு பெருந்தன்மை, அது இல்லன்னு சொல்ல. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்திருக்கிறார்கள். ஆனா ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா யாரையும் சேர்க்கவே மாட்டோம், இன்னும் சொல்ல போனா கடுமையான வார்த்தைகளால் தெருவில் போகிறவர்கள் அப்படிங்கிற கடுமையான வைப்பது சரியானு கேட்கிறேன். இப்ப அந்த தெருவில் போகிறோம்னு சொன்னீங்க, ஜெயலலிதா அம்மா அதோட பயங்கரமா சொன்னாங்க நால்வர் அணி வெளியே போனதுக்கு. அது வேற விஷயம். நான் அப்படி பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தொலைக்காட்சியில உட்கார்ந்து விவாதம் பண்ணி ஒரு தலைவரை பழிச்சு பேசி சேர்றதெல்லாம் கட்சி சேர முடியாது. இல்லனா நீதிமன்றத்தில் போராடி அங்க வெற்றி பெற்று பட்டாசு வெடிச்செல்லாம் கட்சியில சேர முடியாது. ஒரு பக்கம் நம்ம காலம் சேர்க்கணும், இல்லை என்றால் இன்னொரு பக்கம் ஒரு கடிதமோ வருத்தமோ இல்ல நட்புக்குள்ள இலக்கணமோ அது காலம் சேர்க்கும். அது வேற விஷயம். அது விவாதத்துல கொண்டு சேர்க்க முடியாது. ஒரு தலைவரை பழிச்சு பேசிட்டு அப்புறம் சேர்க்க முடியாது. இப்ப டிடிவி சொல்ற மாதிரி ஒருவேளை எங்க கூட்டணியில சேரலன்னா அதிமுக அழிஞ்சிரும், அதனால சேரு அப்படின்னு அலையா விருந்தாளியா கண்டிஷன் போட்டெல்லாம் யாரும் யார் கூடயும் சேர முடியாது. ஒரு கட்சி ஒரு தலைமை கிட்ட இருக்குது. அது எடப்பாடின்னு சொல்ல, எந்த தலைமையும் ஒரு தலைமை கிட்ட ஒரு கட்சி இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த கட்சி பாழ்படக்கூடாது அப்படின்னா அனைவரும்